அந்த கூட்டத்தை கூட்டிவிட்டு 41 பேர் வடிந்த பின்னர் பொறுப்பற்று அணு அளவு குற்ற உணர்ச்சியின்றி சென்னைக்கே ஓடிவிட்டாரே. அண்ணாமலை உண்ணாமலை பற்றி எல்லாம் பேசுறாங்க இல்ல. நடைபயணம்னா ஊருக்குள்ள ஒரு வரலாறு நடந்துட்டு ஊர் எல்லையில கார்ல ஏறி அடுத்த ஊர்ல போய் நுழைஞ்ச உடனே கீழே இருந்து நடக்கிற பித்தலாட்ட நடைபயணம் அல்ல. எவர் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, எவர் ரசிகர் கூட்டத்தை கூட்டினாலும் சரி, அந்த கூட்டத்தை கூட்டிவிட்டு 41 பேர் வடிந்த பின்னர் பொறுப்பற்று அணு அளவு குற்ற உணர்ச்சியின்றி சென்னைக்கே ஓடிவிட்டாரே. வர்றாள் அங்கே திருச்சி வர்றாள். பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு போனால் பாடி அங்கே இருந்தா அங்கு மலர்வழி இருக்கலாம். 1.5 மாசம் கழிச்சு இளவு வீட்டுக்கு நம்ம தான் துஷ்டி கேட்டு போகணும். அவங்கள நான் இருக்கிற இடத்துக்கு வரவழைப்பேன், உங்களுக்கு ஒரு அழுதாவது தெரிவிக்கிறேன். அது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நடக்காத பரிதாபகரமான துயரம் கரூரிலே நடந்தது. நாங்க நடைபயணத்துல பயணம் போயிருக்கோமே, ஒரு இடத்துல யாராவது மயங்கி விழுந்தா ஒரு பொதுமக்களுக்கு ஒரு தொல்லை ஏற்பட்டது யாராவது சொல்ல முடியுமா? காரணம், எங்க ஆட்களை ட்ரெயின் அப் பண்ணி, மிலிட்ரி மாதிரி ட்ரெயின் அப் பண்ணி அவங்களே போக்குவரத்தை ஒழுங்கு பண்ண சொல்லி அவங்களுக்கு தேவையான குடிநீர் நீர் வசதி வழிநடுக செய்து கொடுத்து, மருத்துவ வசதி செய்து கொடுத்து, அதுக்கு 2 ஆம்புலன்ஸ், மருந்துகள் கொண்டு வர்ற ஒரு வேன், இதெல்லாம் கூடயே வந்துகிட்டு இருக்கும். குடிநீர் நீருக்கு ஆங்காங்கு ஏற்பாடு செய்து ஒரு நடைபயணம் என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்பது. கூட்ட நெரிசல்ல 4 பேர் கீழே வந்து செத்தா 10-20 பேர் செத்து போயிடுவாங்க. ஒரு அசம்பாவிதம் கூட நான் நடத்திய நடைபயணங்களில் நடந்ததில்லை, இனியும் நடக்கும். அந்த கட்டுப்பாடோடு இந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு இன்னைக்கு முதல் நாள் இந்த தென்மண்டலத்திலே உள்ள தெற்கு மாவட்டங்களில் இருக்கின்ற தோழர்களை அழைத்து தொண்டரணிக்கும் மாணவரணிக்கும் இளைஞரணிக்கும் நான் தேர்வு செய்து கொண்டிருக்கிறேன். நாளை மதுரையிலே அங்கே உள்ள 7-8 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தேர்வு செய்யப்படும். இது இம்மாதிரி பொதுமக்கள் நலனுக்காகவே போராடி கொண்டிருக்கிற மறுமலர்ச்சி திமுக, பொதுமக்கள் நலனுக்காகவே என்னை வருத்திக் கொண்டு இப்படிப்பட்ட நடைபயணம்னா ஊருக்குள்ள ஒரு வரலாறு நடந்துட்டு ஊர் எல்லையில கார்ல ஏறி அடுத்த ஊர்ல போய் நுழைஞ்ச உடனே கீழே இருந்து நடக்கிற பித்தலாட்ட நடைபயணம் அல்ல. கால்களிலே கொப்புளங்கள் ஏற்பட்டாலும், ரத்தம் கொட்டினாலும், வெயில் ஆனாலும், மழை ஆனாலும் புறப்பட்டு இடையில கார்ல ஏறுறதே கிடையாது. அப்படிப்பட்ட நடைபயணம். இந்த நடைபயணத்தின் மூலமாக நான் சொல்ல வேண்டிய செய்தியை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பதுதான் நோக்கம். மதுரையிலே 12ஆம் தேதி பிரம்மாண்டமான கூட்டம், நிறைவு கூட்டமாக நடைபெற இருக்கிறது. இவற்றையெல்லாம் சொல்வதற்கு நம்முடைய நண்பர் மின்னல் முகமது அலி மூலமாக உங்களுக்கு தகவல் சொல்லி, நீங்களும் இங்கே எப்படி டாஸ்மாக் உடைச்சப்ப எல்லாரும் நீங்க வந்தீங்களோ அதுபோல வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்து இவ்வளவு நேரம் காத்திருந்ததுக்கு காரணம் நான் அல்ல, உங்களை அழைத்து வருகிற என் நண்பர், என் தூதுவர் மின்னல். அவர் கார் பழுதாகி இடையில நின்றுச்சான். அதனால இல்லாட்டி 10:15 போட்டுட்டு இந்த சமத்துவ நடைபெற செய்தி ஒரு வரி கூட இடம்பெறாம போயிடும். இது என்னோட அனுபவம். 61 ஆண்டு காலத்துல நிறைய அனுபவப்பட்டிருக்கு. 1 மணி நேரம் இன்டர்வியூ கொடுப்பேன், அது எதை பெருசுபடுத்தி போடுமோ அந்த ஒன்றை போட்டுட்டு மற்ற செய்தி எல்லாம் வராம போயிடும். என்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அனுபவம். அதனால இந்த நடைபயண செய்தியை மக்களுக்கு நீங்கள் தெரிவிக்கின்ற நேரத்தில் என்ன நோக்கத்துக்காக என்பதையும் நான் கூறியதை நீங்கள் உங்களுடைய பத்திரிகைகளில், உங்கள் தொலைக்காட்சிகளில் நீங்கள் வெளியிட்டீர்களானால் அது நான் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு ஊக்கமளிப்பதாக அமையும் என்று கூறுகிறேன். பிடிச்சி கொண்டு போய் கொட்டடியில ஜெயில போட்டு கேஸ் போட்டு நல்ல படிப்பினை கொடுத்தாதான்
பயப்படுவான். அதுக்கு கடும் நடவடிக்கை போலீஸ் எடுக்கணும். தமிழக அரசு காவல்துறை தவறாக வழிநடத்து. அண்ணாமலை உண்ணாமலை பற்றி எல்லாம் பேசுறாங்க இல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.